ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி. மிக மிக எளிய இந்த திருநாமத்தை சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம நினைச்சது நமக்கு நடக்கும். பண வரவு அதிகரிக்கும், கடன் தீரும். நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். இந்த வருஷம் கோகுலாஷ்டமி என்னைக்கு வருதுங்கிறத பார்த்தலாம். கிருஷ்ண ஜெயந்தி என்னைக்கு வருது அப்படிங்கிற சந்தேகம் நம்மள பல பேருக்கு இருக்குது. கோகுலாஷ்டமியும் கிருஷ்ண ஜெயந்தியும் வேறு வேறா அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கும் வருது. அஷ்டமி திதி வரக்கூடிய நாளை தான் நம்ம கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம். ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளை கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்வோம். ஆவணி மாதம் அஷ்டமி திதியோடு சேர்ந்து வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பகவான் அவதரித்தாங்க அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கு. ஆனால் வருடம் இந்த அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் ஒன்றா வருமா அப்படின்னு கேட்டால் வராது, தனித்தனியாக தான் வரும். அதனால தான் நம்ம 2 வழிபாடாக கிருஷ்ண வழிபாட்டை செய்கிறோம். இந்த வருடம் அஷ்டமி திதி எப்போ வருது, ரோஹிணி நட்சத்திரம் எப்போ வருது, எந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 26/8/2024 காலை 9:13 மணிக்கு தொடங்குது அஷ்டமி திதி. 27/8/2024 காலை 7:30 மணி வரைக்கும் இருக்குது அஷ்டமி திதி. இதை கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம். கிருஷ்ண ஜெயந்தி பார்த்தா 26/8/2024 இரவு 9:47 மணிக்கு ரோஹிணி நட்சத்திரம் தொடங்குது. 27/8/2024 இரவு 8:45 மணி வரைக்கும் இருக்குது. இந்த வருடம் நம்ம அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் வழிபாட்டை செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். இந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது தான் மிக மிக சிறப்பான நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. 27/8/2024 காலை 6 மணிலேருந்து 7:20 மணிக்குள்ளே அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்துருக்கு. இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக அடுத்த வருடத்திற்குள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க, தவற விடாதீங்க. சில வீட்டில் அஷ்டமி திதி அன்னைக்கு வழிபாட்டை செய்வாங்க. அப்படியா இருந்துச்சு அப்படின்னாக்கா 26ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு நீங்கள் இந்த கோகுலாஷ்டமி வழிபாட்டை செய்யலாம். கிருஷ்ணருக்கு மாலை நேர வழிபாடு தான் சிறந்தது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 26ஆம் தேதி நாளைய தினம் மாலை 6:30 மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை செய்யலாம். சில வீட்டில் ரோஹிணி நட்சத்திரம் வரும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வழிபாட்டை செய்வாங்க. அந்த வழக்கம் அவங்களுக்கு இருக்கும். உங்கள் குடும்ப வழக்கப்படி ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் கிருஷ்ணரை வழிபாடு செய்வதாக இருந்தால் நீங்கள் அன்னைக்கும் வழிபாடு செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. 27ஆம் தேதி உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் வச்சுக்கலாம். அது அவங்கவுங்களோட சௌகரியத்தை பொறுத்தது. இந்த வருட கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை எந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறோங்கிறத விட எந்த அளவுக்கு நம்பிக்கையோட வழிபாடு செய்கிறோங்கிறதுல தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் இருக்குது. அதனால் நம்பிக்கையோடு நம்ம பரமாத்மாவை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்களுடைய அருளை நம்ம பெற்று நம்ம வாழ்க்கையில் பண வரவில் சிறப்பாக ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும், முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். சரி, நாளைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சொல்ல வேண்டிய நாமத்தையும் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான கிருஷ்ணரோட இந்த நாமத்தை நாளை இரவுக்குள்ளே நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா 27ஆம் தேதி காலையில் கூட நீங்கள் இதை சொல்லலாம். உங்களுக்கு எந்த டைம் நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள். இதில் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் இதோட கவுண்டிங் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சாதாரணமாக பூஜை அறையில் உட்காந்தும் நீங்கள் சொல்லலாம், இல்லை ஹாலில் உட்காந்து கூட நீங்கள் சொல்லலாம், இல்லை தரையில் உட்காந்தும் சொல்லலாம், இல்லை விரிப்பு போட்டு உட்காந்தும் நீங்கள் சொல்லலாம். அது உங்கள் வசதிக்கேற்ப பார்த்துக்கோங்க. ஆனால் இல்லை எண்ணிக்கை தான் ரொம்ப முக்கியம். எண்ணிக்கைன்னு பார்த்தா 54, 108 அல்லது 1008, 54, 108, 1008. இதில் நீங்கள் இந்த கவுண்டிங் மட்டும் நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. இந்த கவுண்டிங்காக நீங்கள் வெள்ளை கொண்ட கடலை, இல்லை உடச்சக்கல்லை, இல்லைனாக்கா கல்கண்டு, இல்லை ஜபமாலை இருந்ததுன்னா ஜபமாலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்படி உங்களுக்கு என்ன கவுண்டிங்காக தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது ஒன்றுமே இல்லை, கிருஷ்ணரை மனசார நீங்கள் முழு நம்பிக்கையோட முழு மனதோடு நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த நாமத்தை நீங்கள் சொல்லணும். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக,
ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. இந்த மந்திரத்தை நான் இப்போ டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிங்க. இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ, அதாவது 54, 108, 1008 இந்த எண்ணிக்கையில் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் சொல்லுங்கள். முழு நம்பிக்கையோட பரமாத்மாவை நினச்சி சொல்லுங்கள். நாளைய தினம் கிருஷ்ண பகவானுக்கு நிச்சயமாக அவல் பாயாசம், வெண்ணெய் இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களோட நெய்வேத்தியத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் இடம்பெறணும். அது மட்டும் இல்லாமல் துளசி இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் துளசி தண்ணி வச்சு துளசி தீர்த்தம் கொண்டு நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள். துளசி மாலையை கிருஷ்ணருக்கு போடுங்க. துளசியை உங்களால் முடிஞ்சதுன்னா துளசி எந்த இனிப்பும் இல்லைனாலும் நீங்கள் அவல் கண்டிப்பாக வைப்பீங்க இல்லையா, அந்த அவலில் கொஞ்சம் ஜீனி, நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை போட்டு அதுக்கு மேலே ஒரு துளசி இலையாவது வைங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எனக்கு இடையில பெருமாள் கோயில் ஐயர் இந்த நெய்வேத்தியத்தை சொன்னாங்க. அப்போது ஒரு கோகுலாஷ்டமி அன்னைக்கு எங்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கள் வீட்டில் ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எங்கள் மாமாவுக்கு அவங்களுக்கு 95 வயசு ஆகுது. மாமனாருக்கு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுனால எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ நான் சரி கோயிலுக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது அப்போது பெருமாள் கோவில் ஐயர் சொன்னது இதுதான்: எந்த இனிப்பு வகைகளும் நீ செய்யலைனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இருக்கிற ஒரு பிடி அவலில் கொஞ்சம் சர்க்கரையை கலந்து அதில் ஒரு துளசியை வச்சு நீ நைவேத்தியம் பண்ணு, துளசி தீர்த்தத்தால் நைவேத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நம்மக்கிட்ட எல்லாமே கிருஷ்ணருக்கு செஞ்சு படைக்கலாம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா. ஆனால் எதுவுமே இல்லாமல் சூழ்நிலை, பண வசதி இல்லை வேறு ஏதோ ஒரு இடர்பாடு, தொல்லைகள், ஏதோ ஒரு விஷயத்தால் நம்மளால் எதுவும் செய்ய முடியலைனாலும் நம்ம மனதார கிருஷ்ண பகவானை நினைத்து இந்த ஒரு நைவேத்தியம் வச்சு அவரை மனதார இந்த ஒரு நாமத்தை சொல்லி நம்ம வணங்கினாலே போதுங்க. நிச்சயமாக நம்முடைய குரல் கேட்டு கிருஷ்ண பகவான் நம்மளோட கஷ்டத்தை, துன்பத்தை துடைச்செறியறதுக்கு ஓடோடி வருவாங்க. நம்ம இப்போதைக்கு இந்த காலகட்டத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கஷ்டம், ரொம்ப பெரிய கஷ்டம்னு பார்த்திங்கன்னா அது பண கஷ்டம். அதை தீருவதற்கும் இதை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்படி குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுமே இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, குழந்தை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். இதை நிறைய பேர் இதை செஞ்சு அவங்க பலன் அடைஞ்சிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, கிருஷ்ணர் பொம்மை இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம வீட்டில் கிருஷ்ணருக்கு எல்லாமே நைவேத்தியம், அவங்க வழிபாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிருஷ்ணனோட பொம்மை இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்மளோட இந்த மடியில், முந்தியில், பெண்கள் சொல்கிறேன், அந்த பொம்மையை மடியில் வச்சுருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். அதை தன்னோட குழந்தையாக கிருஷ்ண பரமாத்மாவை அவங்கள ஒரு குழந்தையாக பாவித்து அவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச பாடல் பாடி அவங்கள தாளாட்டி சீராட்டி அவங்கள நம்ம குழந்தையாக நம்ம ஒரு 5 நிமிஷம் அவங்களோட நம்ம இருந்தாலே போதும். கண்டிப்பாக அடுத்த வருடம் பரமாத்மாவே நமக்கு குழந்தையாக பிறப்பாங்க. எதுவும் நடந்துகிட்ருக்கிற ஒரு உண்மை, கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. எதையுமே நீங்கள் செஞ்சீங்க, குழந்தை இல்லாதவங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருடம் குழந்தைங்கிறது உண்டு. கிருஷ்ணருக்கு வெண்ணெய் நம்ம சாத்துவோம் இல்லையா வழிபாட்டுக்கு, அந்த வெண்ணெயை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு குழந்தை இல்லாதவங்க ரெகுலராக வெறும் வயிற்றில் காலை நேரத்தில் இந்த வெண்ணெயை சாப்பிட்டுக்கிட்டு வரணும். இது மாதிரி சாப்பிடும் பொழுது அவங்க கர்ப்பப்பை நல்லாவே ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதும் உண்மையான ஒரு விஷயம். இதையுமே நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். நிச்சயமாக அடுத்த வருடம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணத்தினால கஷ்டப்படுறவங்களும் இந்த திருநாமத்தை சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக அனைத்தும் நல்லதே நடக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி.